எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 20, லென்த்து பார்த்தீங்கன்னா 50. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் அவங்க பில்டப் பண்ணியிருக்காங்க. அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட் கார்பரேட் ஏரியா அதில் பில்டப் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குங்க. ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு சிம்பிள் அண்ட் டீசன்ட் எலிவேஷன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்கு ஒன்று ரோடு பார்த்தீங்கன்னா தற்சமயம் மட் ரோடு தாங்க. அங்கே பாருங்க 20 ஃபீட் ரோடு தான். ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது. ப்ராப்பர்ட்டிக்கு தற்சமயம் ட்ரைனேஜ் எதுவும் இல்லை. ஃபியூச்சரில் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வரும். ஸோ அதே போல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருந்து ஹைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஹைட்டில் தான் இருக்குது. சரி, ப்ராப்பர்ட்டியை நம்ம உள்ளேருந்து பார்த்துடலாம். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK போட்டு ஒரு டைனிங் ஹால் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோட கார் பார்க்கிங் பாருங்கள், ஒரு லென்த்தான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஃபீட்டு லென்த் இருக்கும்னு நினைக்கிறாங்க. 14 to 16 ஃபீட் இருக்கும். ஸோ ஒரு 7 செட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம். படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னும் க்ளீன் பண்ணல, அதுக்கு முன்னாடி நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டு ஸ்டைலில் ஒரு டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அண்டர் ஸ்டார் கேஸில் வாஷிங் மிஷினுக்கு உண்டான பாயிண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுபோல் யூபிஎஸ்க்கு உண்டான பாயிண்ட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளீனிங் ஒர்க்கு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் இந்த திங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க, எடுத்துருவாங்க. கார் பார்க்கிங்கில் மேலே சிம்பிளாக ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது மெயின் டோர் அரோகாலோட டிசைனுங்க. அதாவது மெயின் டோர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோவும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இன்னும் வார்னிஷ் ஒர்க் இருக்குது கொஞ்சம். அதே போல் இது டோரோட டிசைன் பாருங்கள், ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இருபதுக்கு 50ல் அவங்க ஒரு டைனிங் ஹால் போட்டதுனால இது ஒரு ஹால் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துருக்குது பாருங்க. அதில் ஒரு பார்ட்டிஷன் பண்ணி ஹால்லே டைனிங் ஹால் கட்டிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஹாலில் ரெஸ்ட் ரூம் நிறையவே உங்களுக்கு ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் ஸ்லாப்ஸ் போட்டிருக்காங்க, மேலே ஒரு ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்லேயும் ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பெட்ரூமில் ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணல, அதனால காமனாக அவங்க கொடுத்துருக்காங்க ஹாலில், அதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதில் ஷவர், வாட்டருக்கு உண்டான பாயிண்ட் எல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கு டோர் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் தான் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கெல்லாம் உங்களுக்கு ரெடிமேட் டோர் தான் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம்ங்க. இதுவும் ஒரு காம்பேக்டான பெட்ரூம் தான். ஒரு காட் போட்டு ஒரு ஆள் ஃப்ரீயாக நடக்கலாம், அவ்வளோதாங்க. அவ்வளோ காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. சைடில் ஸ்லாப்ஸ் போட்டிருக்காங்க, மேலே ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஹால் பாருங்க. நீங்கள் வாழை ஒட்டி போட்டால் கூட ஒரு 6 பேர் உட்கார மாதிரி டைனிங் ஹால் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது.
அது டேரெக்டாக தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக ஒரே ஸ்லாப் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்லாப்ஸை. கிச்சன் முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதிலே ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா கிரில் போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டிக்கு ஒரி பண்ண தேவையில்ல. கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்டான கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஸ்லாப்ஸ் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரூஃப் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. 2 சைட்லையும், இந்த சைட்லையும் சரி இந்த சைட்லையும் சரி உங்களுக்கு ரூஃப் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 6 feet 7 feet கொடுப்பாங்க. இவங்க சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பெஸ்ட்டு போட்டாலும் நம்ம தொடச்சி எடுத்துடலாம். அதனால் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. இது ஒரு சைடில் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு மேலே ஒரு ராஃப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று தெரினா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது சேல் பண்ணணும்னா அதுக்கு எங்களை அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். அதுக்கு எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.